வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இரா சம்பந்தனின் பதவி ஆசையே தமிழரசு கட்சியை தடம் புரட்டியது. யாழில் தமிழரசு கட்சியின் பிரமுகர் தவராஜா கடும் விமர்சனம். தமிழ் அரசியல் கைதிகளில் ஒரு தொகுதியினர் விடுதலையானதாக அறிவிப்பு. பிணையில் இருந்த 21 பேரையும் விடுவித்த கொழும்பு நீதிமன்றம். தேர்தலுக்கு நிதி வழங்காமைக்கு ஸ்ரீலங்கா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு. சட்டத்துறையில் மாற்றப்படும் ரணிலின் நிதியமைச்சகம். எதிர்க்கட்சியால் முடக்கப்பட்ட ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம். தேர்தலை நடத்துமாறு சபாநாயகருக்கு முன்னால் சஜித் அணி போராட்டம். திமுகவிற்கு எதிராக குண்டு தாக்குதல் நடத்த வேண்டும். பாஜக போராட்டத்தில் ராணுவ அதிகாரியின் கருத்தால் சர்ச்சை. அமெரிக்காவுடனான அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தை இடைநிறுத்திய ரஷ்யா. ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் இன்று அதிரடி. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழரசு கட்சியின் கொள்கை பிறழ்விற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் ஆகியோரே காரணம் எனவும், குறிப்பாக ரா சம்பந்தனின் பதவி ஆசையும் இந்த விடயத்தில் பங்களித்ததாகவும் தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான KV தவராசா மீண்டும் ஒருமுறை கடுமையான விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாக அண்மை காலங்களாக கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் நல்லூரில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இந்த விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார். தமிழரசு கட்சி என்று சொன்னால் அங்கே கூறப்படும் விஷயம் என்ன, கொள்கை என்ன? தமிழ் தேசியம். ஆனால் தமிழரசு கட்சியுடைய தமிழ் தேசியம் இப்பொழுது முற்றாக 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் தேசியம் சிதைவடைந்து இப்பொழுது இறுதி கட்டத்தில் நிற்கிறது. இதற்கு முக்கிய காரணம் நான் வெளிப்படையாக கூறுகிறேன். இதுக்கு முக்கிய காரணம் திரு சம்பந்தன் அவர்களும் திரு சுமந்திரனும் தான் என்பதை நான் வெளிப்படையாக மக்கள் மகத்தில் முன்வைக்கின்றேன். அவர்கள் இருந்தால் தொடர்ந்து இப்பொழுது பாருங்கள், திருகோணமலையை பொறுத்தவரை திருகோணமலை தமிழ் தேசியத்தினுடைய தமிழ் தேசியத்துக்கும் சம்பந்தனுக்கும் நான் கதைக்க வரவில்லை, ஒன்றாக சேர்க்க வரவில்லை. சிங்கக்கொடியை தூக்கியவர்களோடு நான் அதை பற்றி கூற வரவில்லை. சிங்கக்கொடியை தூக்கியவர்கள் இப்பொழுது 75ஆம் ஆண்டு இதுக்கு சுதந்திர தினத்துக்கு அங்கே ஒரு தொப்பிக்குள்ளாக போட்டுக்கொண்டு போராட்டம் நடத்துகிறார்கள். இது என்னென்னு தெரியவில்லை. காலை ஒன்று மாலை ஒன்று. ஆகவே திருவோணமலையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது போன முறை வாக்குகளால் தான் இவர் வெற்றி பெற்றார் சம்பந்தன் அவர்கள். இவர் இறுதியாக பார்க்கிறார். தன்னுடைய இறுதி கிரியைகள் நடைபெறும் பொழுது கூட தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துதான் அது நடைபெற வேண்டும் என்ற வைராக்கியத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வயதுக்கு மதிப்பு கொடுக்கிறேன். ஆனால் தமிழ் தேசியத்தை அளிப்பது யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் அவர்கள் கட்சியால் பேசப்பட வேண்டும். நான் அன்றைக்கும் சொல்லுகிறேன், இன்றைக்கும் சொல்லுவேன், நாளைக்கும் சொல்லுவேன் ஒரு விடயத்தை வெளிப்படையாக. ஒரு கட்சி தமிழ் ஒரு கூட்டமைப்பாக முடியாது. மக்கள் முட்டாள்கள் அல்ல. நானும் இவரும் சேர்ந்தால்தான் கூட்டமைப்பு. எப்படி ஒரு கட்சி கூட்டமைப்பாகும்? இப்பொழுது தேர்தலிலே வாக்கு கேட்கும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அந்த பெயர் பாவிக்கப்படுகிறது தமிழ் கட்சி வேட்பாளர்களால். நான் அவர்களுக்கு தனிப்பட்டதில்லை. ஆனால் மக்களை முட்டாளாக்காதீர்கள். இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்க முனைந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிகள் 21 பேர் நிபந்தனைகளின்றி இன்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த 4 பெண்கள் உள்ளிட்ட 21 தமிழ் அரசியல் கைதிகளே இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளனர். விடுதலை புலிகள் அமைப்பை மீள உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த 2014ஆம் ஆண்டு வடமாகாணத்திலும் கொழும்பிலும் 21 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபர்கள் சார்பாக சட்டத்தரணி BS நிரஞ்சன் மற்றும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர். சிறைச்சாலையில் இருந்த சிறை கைதிகள் உண்ணாவிரத போராட்டம் சாகும் வரை மேற்கொண்டிருந்தார்கள் பல தடவை. அதோடு அவர்கள் உறவினர்கள் வடமாகாணம் தழுவிய கர்த்தால் ஊர்வலங்கள் போன்றவற்றை மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு சட்டத்தரணிகளினாலும் சட்டமாதிபர் திணைக்களத்தில் பல தடவைகள் சென்று அது சம்பந்தமாக பேசியதன் அடிப்படையில் சிலர் பிணையில் சென்றிருந்தார்கள். அந்த அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு இறுதிப்பகுதி 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். நிபந்தனை அடிப்படையில் மாதாந்தம் பிரதேசங்களில் உள்ள பயங்கரவாத தடை
பிரிவினரிடம் கையொப்பமிட வேண்டும். அவர்களுடைய வெளிநாட்டு பிரயாணங்கள் தடுக்க அவருடைய கடவுச்சீட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற போன்ற நிபந்தனை அடிப்படையில் பிணையில் விடுக்கப்பட்டிருந்தவர்களில் இன்று கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் 21 சந்தேக நபர்கள் மேற்கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவித்து விடுதலை செய்யப்பட்டார்கள். இதில் 4 பெண்களும் உள்ளடங்குவார்கள். அத்தோடு இந்த வழக்கு நடவடிக்கையில் ஒரு பெண் இறந்தும் விட்டார். இந்த அடிப்படையில் இந்த 21 கைதிகளும் இன்று எந்தவித குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவித்ததோடு அவர்களுடைய பயண கட்டுப்பாடுகள் ரத்து செய்யப்பட்டதோடு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அவர்களிடமிருந்து பெறப்பட்ட புரொடக்ஷன் சான்று பொருட்களையும் விடுவிக்க கூறி நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட 108 ஏக்கர் காணிகளில் மக்கள் குடியேற்ற செயற்பாடுகளை புறக்கணித்து வருவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சிவபாலசுந்தரன் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், விடுவிக்கப்பட்ட காணிகளை மக்கள் முறையாக பயன்படுத்தினாலேயே அடுத்த கட்ட காணி விடுவிப்பு செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். காங்கேசந்துறை பகுதிகளில் இராணுவத்திடம் இருந்தும் கடற்படையினரும் மொத்தம் 108 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது. இந்த காணிகள் விடுவிப்பதற்கான முயற்சிகள் பல காலமாக இடம்பெற்றாலும் சிறிதாக காணிகள் விடுவிக்கப்படுகிற பொழுதும் அதில் எங்களுக்கு ஒரு இடர்பாடு இருக்கிறேன்னு சொன்னால், காணி முகாம்களில் இருக்கிறவர்களை நாங்கள் இங்கே கொண்டு இருக்கிறதுக்கு நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் சொந்த காணிகளுக்கு உரியவர்கள் இன்னமும் தங்களுடைய காணிகளை முழுமையாக கையேற்று அவற்றை உரிய பாவனைக்கு உட்படுத்தினால்தான் தொடர்ந்தும் காணிகளை விடுவிப்பதற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். மற்றது அந்த காணிகளில் இராணுவத்தினர் தாங்கள் விட்டு செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கிற கட்டடங்கள் போன்றவற்றை அங்கேயே விட்டு சென்றிருக்கிறார். இந்த காணி உரிமையாளர்கள் அங்கே போகாத காரணத்தினால அந்த கட்டடங்கள் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கப்பட்ட பகுதி காரணமாக இராணுவத்தினருடைய பிரச்சனை அங்கே இல்லை. அவ்வாறு இல்லாத பொழுது அந்த கட்டடங்கள் அதாவது விரோதமான நடவடிக்கைக்கு உட்படுவதாகவும் அதில் உள்ள பெறுமதியான பொருட்கள் களவாடப்படுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனபடியினால் இந்த காணிகளை விடுவிக்கப்பட்ட காணிகளை வந்து பார்த்துட்டு போகிறதை விடுத்து இந்த காணிகளை முறையாக பயன்படுத்துவதற்கும் அவற்றை தங்களுடைய உடைமை கொள்வதற்கும் சம்பந்தப்பட்டவர்கள் முன்வந்தால் தான் தொடர்ந்து அவ்வாறான நடவடிக்கைகளை எங்களால் மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நிதி வழங்காமைக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்துள்ளது. இந்த ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு வழங்காமைக்கு எதிராக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுமபண்டாரவினால் இந்த மனு இன்று உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் 9ஆம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு தேவையான நிதி இதுவரை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்படவில்லை. இதன் மூலம் பொதுமக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளித்து உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றில் ஐக்கிய மக்கள் சக்தி அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இந்த மனுவின் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இதேவேளை இலங்கையில் தேர்தலை ஒத்திவைக்க எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி இன்று நாடாளுமன்றில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிதி நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் அனைத்து செயற்றிட்டங்களையும் மீள ஆரம்பிக்குமாறு ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்தன அந்த நிறுவனத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் தெற்காசியாவிற்கான பணிப்பாளர் நாயகத்தை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தினால் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டம் நிறைவு பெற்றதன் பின்னர் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் செயற்திட்டங்களை விரைவாக ஆரம்பிக்க உள்ளதாக நிறுவனத்தின் தெற்காசியாவிற்கான பணிப்பாளர் நாயகம் டியோகி டிகோ உறுதியளித்துள்ளார். நிதி நெருக்கடி காரணமாக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான 12 செயற்திட்டங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பிரதமர் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு நகரங்களிலும் செயற்படுத்தப்படும் நீர் சுத்திகரிப்பு, கழிவுநீர் அகற்றல், சுகாதார பாதுகாப்பு மற்றும் திண்மக் கழிவு அகற்றல் ஆகிய செயற்திட்டங்களுக்காக பல தசாப்தங்களாக இலங்கைக்கு வழங்கப்படும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பிற்காக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் தெற்காசியாவிற்கான பணிப்பாளர் நாயகத்திற்கு ஸ்ரீலங்கா பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார்.
புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி மற்றும் தொடரூந்து பாதைகள் உள்ளிட்ட பொது போக்குவரத்தை நவீனமயமாக்குதல் உள்ளிட்ட புதிய துறைகளுக்கு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் ஒத்துழைப்பை வழங்குமாறும் பிரதமர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளதாக பிரதமர் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் தேர்தலை நடத்துவதற்கான திகதி குறித்து நீதிமன்றமே தீர்மானிக்கும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற மாவட்ட வர்த்தகர்கள் மற்றும் சட்டத்தரணிகளுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள தேர்தல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒன்றல்ல. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் திகதி குறித்து நீதிமன்றம் முடிவெடுக்கும். ஆனால் பிரதம நீதியரசர் உள்ளிட்ட அனைத்து நீதிபதிகளும் ஒன்றாக அமர்ந்தாலும் கூட நாட்டின் பொருளாதார பிரச்சினையை நீதிமன்றத்தில் தீர்க்கக்கூடிய ஒன்றல்ல. பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்லும் பொறுப்பு நாடாளுமன்றத்துக்கே இருக்கிறது. எனவே 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து வீழ்ச்சியடைந்துள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுக்க பாடுபட வேண்டும். நாட்டின் எதிர்காலத்துடன் விளையாட முடியாது. நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு நாங்கள் பொறுப்பு. எனவே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நான் எடுப்பேன். இதேவேளை இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பிற்போடக்கூடாது என முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக யார் கூறியது எனவும் அதனை பிற்போட வேண்டிய தேவையில்லை எனவும் அவர் கூறினார். தேர்தல் திட்டமிட்டபடி நடக்க வேண்டும் என்பதே தமது கட்சியின் நிலைப்பாடு எனவும் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் வைத்து ஊடகவியலாளர்களுக்கு அவர் கூறினார். இலங்கையில் தேர்தல் நடத்துவது தொடர்பில் தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு கிடையாது எனவும் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவே அதனை தீர்மானிக்க வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சாகர காரியவசம் மாகாண சபையின் நிலைமை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஏற்பட இடமளிக்க முடியாது என தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாராக உள்ளதாகவும் வெற்றி தோல்வியை கருத்தில் கொள்ளாது தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரங்களை யாருக்கு வழங்குவது என்பது தொடர்பில் மக்கள் தீர்மானிப்பார்கள் என குறிப்பிட்டுள்ள அவர் தாம் தேர்தலுக்கான பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் அடுத்த வருடத்தில் தேர்தல் நடத்தப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை தொடர்பில் கவலை அடைவதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடையாது எனவும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் மாத்திரமே அந்த அதிகாரம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலை பிற்போட வேண்டிய தேவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு கிடையாது என குறிப்பிட்டுள்ள அவர் சட்டத்திற்கு முரணாக தேர்தலை பிற்போட முயற்சித்தால் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் முறையாக தேர்தலை நடத்த வேண்டுமாயின் முதலில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை திட்டமிட்ட வகையில் மார்ச் 9ஆம் தேதி நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு உயர்நீதிமன்றத்தில் அறிவித்த நிலையில் தேர்தலுக்காக செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தை மீள வழங்க முடியாது என அந்த ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹெவா தெரிவித்தார். தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மீளெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்படும் பட்சத்திலேயே கட்டுப்பணத்தை மீள பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை மீளெடுப்பதற்கு அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சட்டமூலம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அல்லது வர்த்தமானியில் அறிவிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்தார். இதனூடாகவே வேட்புமனுக்கள் மீளெடுக்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த ஆண்டு நடத்தப்பட மாட்டாது என்பதை உறுதிப்படுத்தும் உத்தியோகபூர்வ அறிக்கைகள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள திகதியில் அதனை நடத்துவதில் உள்ள சிரமம் குறித்து மாத்திரமே உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்தார். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில்
ஸ்ரீலங்கா சபாநாயகருடன் விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சரித்த ஹேரத், இலங்கையில் நிறைவேற்று அதிகாரம் சட்டவாக்கத்துறையை ஆக்கிரமித்துள்ளதாக தெரிவித்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை நிறைவேற்று அதிகாரத்தினூடாக ஆக்கிரமித்துள்ளதாகவும் நாடாளுமன்றத்தின் சுயாதீன செயற்பாடுகளுக்கு பல்வேறு வழிமுறைகள் தடைகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியலமைப்பினால் சட்டவாக்கத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் தற்போது முழுமையாக செயற்படுத்தப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிதி அதிகாரம் நாடாளுமன்றம் வசம் காணப்படும் பின்னணியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான நிதி விடுவிப்பை நிதியமைச்சு தாமதப்படுத்துவது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை அவமதிப்பதாக கருதப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கவனத்தில் கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ள சரித ஹேரத், நாடாளுமன்றத்தின் அதிகாரம் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் சபாநாயகருடன் விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனநாயக உரிமையை பாதுகாத்துக் கொள்ள நாட்டு மக்கள் அனைவரும் வீதிக்கு இறங்கி அகிம்சை வழியில் போராட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளுக்கு நிதி ஒதுக்கினால் பொருளாதார பாதிப்பு தீவிரமடையும் என குறிப்பிடும் ஜனாதிபதி, பொருளாதார மீட்சிக்காக எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை எனவும் மாறாக நாட்டு மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் வரி அதிகரிப்பை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார். GSP பிளஸ் வரிச் சலுகையை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பந்துல குணவர்தன இதனை தெரிவித்தார். நாட்டுக்கு GLP பிளஸ் சலுகையை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் முனைப்புடன் செயற்பட்டு வருகிறது. சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குறிகாட்டிகளுக்கு அமைவாகவே நாட்டின் அரசு நிர்வாகம் இடம்பெறுகிறது. இதற்கு அப்பால் அரசாங்கம் தன்னிச்சையாக செயற்பட மாட்டாது. நாடு இவ்வாறானதொரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அரசாங்கம் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு மதிப்பளித்து அவதானமாகவும் பொறுப்புடனும் செயற்படும். பலதரப்பு முகவர் நிறுவனங்களால் வழங்கப்பட்ட கடன்களை அரசாங்கம் தொடர்ந்தும் செலுத்தி வருகிறது. மக்களுக்கு சலுகைகளை வழங்கி பொருளாதாரத்தை உறுதிப்படுத்த திரைசேரியும் அரசாங்கமும் அயராது உழைத்து வருகிறது. அரசியல் மாற்றம் நெருக்கடிக்கு தீர்வை வழங்காது. நாடு முன்னேற அனைவரும் ஒன்றிணைந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நிதி ஒதுக்க முடியாது என்று குறிப்பிடும் அதிகாரம் திரைசேரிக்கு கிடையாது எனவும் நிதி தொடர்பான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கே உண்டு என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வாசுதேவ நாணயக்கார, அடுத்த வருடமே தேர்தல் நடத்தப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளமையை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தயாரில்லை என்ற காரணத்தினால் நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேள்விக்குள்ளாக்கியுள்ளார். அடுத்த வருடம்தான் எந்த தேர்தலும் இடம்பெறும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளமை வெறுக்கத்தக்கதாகும். 2020 ஆண்டு இடம்பெற்ற பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை நாட்டு மக்கள் முழுமையாக புறக்கணித்தார்கள். நாட்டு மக்கள் செல்வதற்கு தைரியமில்லாத காரணத்தினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை பிற்போட அவதானம் செலுத்தியுள்ளார். அடுத்த ஆண்டு தேர்தல் இடம்பெறுமா என்பது சந்தேகத்துக்குரியது. பொருளாதார பாதிப்பு, தேர்தலை நடத்த நிதி இல்லை என்று குறிப்பிட்டுக் கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட இடமளித்தால் எதிர்வரும் காலங்களில் எந்த தேர்தலும் நாட்டில் இடம்பெறாது. தேர்தலை நடத்தாமல் ஆட்சியில் இருக்கவே ஜனாதிபதியும் பொதுஜன பெரமுன அரசாங்கமும் முயற்சிக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடும் ஜனாதிபதியின் முயற்சிக்கு நாடாளுமன்றத்தினூடாக கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். தேர்தலுக்கு நிதி ஒதுக்க முடியாது என்று குறிப்பிடும் அதிகாரம் திரைசேரிக்கு கிடையாது. 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேர்தல் செலவுகளுக்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நிதி அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கே உண்டு. இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்கும் முயற்சிகளுக்கு கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கண்டனம் வெளியிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைப்பது எதிர்காலத்தில் நடைபெறவிருக்கும் ஏனைய தேர்தல்களையும் ஒத்திவைக்கும் சர்வாதிகார ஆட்சி முறைக்கு வழிவகுக்கும் என அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்கும் முயற்சிகளில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் அரசியலமைப்பின் பிரகாரம்
வாக்களிப்பது மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமை எனவும் அதனை எவராலும் மீற முடியாதெனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது தலைமையிலான அரசாங்கத்தின் பொறுப்பு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு தேவையான அனைத்து ஆதரவும் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இலங்கை மக்களின் ஜனநாயக உரிமைகள் மீறப்படுவது சர்வதேச சமூகத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர்களிடமிருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்திருக்கும் உதவிகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம், ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளின் உதவிகள் இலங்கைக்கு அத்தியாவசியமாக உள்ள சூழ்நிலையில் இதனை இல்லாது செய்யும் வகையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் செயற்படக்கூடாதென அவர் கோரியுள்ளார். இதேவேளை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட திகதியில் இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படுவதை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டுமென கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜாயல பிரதேச சபை உறுப்பினர் சாமலி பிரேராவின் பதவிக்கு வேறு ஒருவரை நியமிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதன்படி கட்சியின் தலைவரும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர ஆகியோருக்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. அநீதியான முறையில் தம்மை பதவி நீக்கம் செய்ய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி முயற்சிப்பதாகவும் தமக்கு எதிராக எந்தவொரு ஒழுங்கு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை எனவும் கூறி கட்சிக்கு எதிராக ஜாயல பிரதேச சபை உறுப்பினர் சாமலி பெரேரா மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அத்துடன் தமக்கு பதிலாக வேறு ஒருவரை நியமிக்க தயாராகி வருவதாகவும் மனுதாரர் தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு பிரதான மாவட்ட நீதிபதி பூர்ணிமா பரணகமகேவால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் மனுதாரரால் முன்வைக்கப்பட்ட உண்மைகள் பரிசீலிக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து சாமலி பெரேராவின் பதவிக்கு வேறு ஒருவரை நியமிப்பதற்கு எதிராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர் ஆகியோருக்கு எதிராக எதிர்வரும் 3ஆம் திகதி வரை இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மக்களிடம் வாக்கு சேகரிக்க முடியாத காரணத்தால் இனங்களுக்கிடையிலான முரண்பாட்டு நிலைமையை தோற்றுவிக்க வேண்டிய கட்டாயம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எழுந்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றஞ்சாட்டியுள்ளது. அதன் ஒரு அங்கமாகவே 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக ரணில் தெரிவித்துள்ளதாக யாழ்ப்பாணத்தில் இன்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் ஜேவிபியின் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார். மக்களை ஏதோ ஒரு வழியில் மக்களை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு தண்ணி காட்டுகின்ற, மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கைகளை எடுப்பதில் நல்லவர் வல்லவர் நரித்தனமான நபர் வேறு யாரும் இல்ல ரணில் விக்ரமசிங்கவா. அந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு இன்றைக்கு தெரியும் இந்த நிலைமையின் கீழ் இந்த நாட்டில் ஒரு கலக நிலைமை, இனங்களுக்கு இடையிலே முரண்பாடான நிலைமை, சிங்கள மக்கள் மத்தியில் மீண்டும் இனவாதத்தை தூண்டுகின்ற நிலைமையை தோற்றுவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இவர்களால் இனியும் மக்களிடம் சேர்ந்து வாக்கு கேட்க முடியாது. வாக்கு கேட்டு சென்றார் அவர்கள் நிச்சயமாக மக்கள் இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காவுடைய கட்சிக்கு தும்பு தடியை தூக்கி காட்டுகின்ற ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாட்டுக்கு அந்த அளவு அநீதி செஞ்சிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக மக்கள் மீது வரிகளை சுமத்துவதன் மூலமாக, விலைவாசி அதிகரிப்பதன் மூலமாக, மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதன் மூலமாக மக்களை பழிவாங்குகின்ற நபராக மாறி இருக்கின்றார்கள். மக்களுடைய கஷ்டம் வேதனை உணர்ந்து கொள்ளாத, உணர்வில்லாத, நெஞ்சில் ஈரமில்லாத ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மாறியிருக்கின்றார். அதன் காரணமாக இன்றைக்கு மீண்டும் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கையில் ஒரு துரும்பாக இன்றைக்கு மீண்டும் நான் 13ஐ கொண்டு வரப் போகின்றேன், மாகாண சபையை நடைமுறைப்படுத்த போகின்றேன் என்று தமிழ் மக்களுக்கு பூச்சுத்துகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றான் இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர். நாங்கள் நம்புகின்றோம் இந்த பூச்சாண்டி விளையாட்டிற்கு, இந்த காதில் பூசுத்திர விளையாட்டுக்கு தமிழ் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்று. ஏனென்றால் மாகாண சபை அல்ல, அன்றைக்கு வெள்ளையர்களால் வழங்கப்பட்ட நகர சபை தேர்தலையாவது கொடுக்க முடியாத ரணில் விக்ரமசிங்கா இவன் தான் மாகாண சபையை கொடுக்க போறானா? இலங்கையில் 13வது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை மக்கள் விடுதலை முன்னணி ஏற்றுக்கொள்ளவில்லை என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துனெத்தி தெரிவித்துள்ளார்.
தமிழ் மற்றும் சிங்கள சமூகத்தினர் 13வது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை முற்றாக எதிர்ப்பதாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் தற்போது உள்ள மாகாண சபை முறைமைக்கும் 13வது அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னரான நிலைமைக்கும் உள்ள வித்தியாசம் காணி மற்றும் காவல்துறை அதிகார பகிர்வு என மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். காணி மற்றும் காவல்துறையின் அதிகாரம் தற்போதைய அரசியலமைப்பில் இருந்தாலும் அதனை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை இலங்கையில் எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனது கட்சி கூட்டணியாக போட்டியிடும் எனவும் சுனில் ஹந்துன்னெத்தி கூறியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சிறுபான்மையாக உள்ள சிங்கள மக்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என மன்னார் மடுரோட் பகுதியில் உள்ள சிங்கள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடக்கு கிழக்கில் தமது கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுவதால் தென்பகுதியில் உள்ள சிங்கள மக்கள் தமக்கு உதவுவதற்கு முன்வர வேண்டும் என கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அதுக்கு பின்பு நாங்கள் எல்லாம் அனுராதபுர பகுதிக்கு வந்து வருஷ கணக்காக அகதி முகாமில் காலம் சென்று திரும்ப 2010 அந்த பிரதேசத்துக்கு போனோம். ஆனால் எங்கள் மனதுக்குள்ள மதவாதமோ இனவாதமோ ஒன்றும் இல்லை. நாங்கள் சமாதானமாக தான் தமிழ் மக்களோட வாழ்கிறோம். ஆனால் பெரிய இடங்களில் இருக்கிற அதிகாரி மூலமாக சில பிரச்சனை உண்டாகி கொடுப்பனவுகள் வழங்கக்கூடிய வளங்கள் எல்லாம் நிப்பாட்டி எங்களுக்கு சின்ன பிரச்சனை உண்டாகிக்கிறோம். எங்களுக்கு எங்களோட உரிமை கொண்ட எங்கள் கையில் வாங்குறதுக்கு இல்லாமல் சில பிரச்சனையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். சில பேர் கதைக்க முன்னுக்கு வந்து மீடியா முன்னுக்கு வந்து கதைக்க பயப்படுறாங்க. என்னென்னா பின்காலத்தில் எதிர்காலத்தில் வழங்கக்கூடிய இதுகள் தராமல் விடுவாங்க, சமுர்த்தி வெட்டுவாங்கன்ற பயத்தில் கதைக்காமல் இருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைண்டா இந்து மக்களுக்கும் பௌத்த மக்களுக்கும் சரியான பிரச்சனை. கோவில்கள் கட்ட விட மாட்டாங்க, தடை செய்கிறாங்க. பௌத்த விகாரைகள் கட்ட முடியாம வைக்க சிலைகள் கூட வைக்க இல்லாம நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் வடக்கில் கிழக்கில் இருக்கிற சிங்கள மக்களுக்காக தென்பகுதியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு உதவியாக வர வேணும். நாங்கள் சாப்பாடு வழியில் என்று கேட்க இல்லை, பண வசதி கேட்க இல்லை. எங்களோட உரிமைகள் எங்களுக்கு பெற்று தருவதற்கு எல்லாருக்கும் சம உரிமை இருக்கணும். சமத்துவமாக நாங்கள் எல்லாம் இலங்கையில் வாழ்றேன்டா சமத்துவமாக எல்லா மக்களும் வாழணும். தமிழோ சிங்களமோ இஸ்லாம் என்று வேறுபாடின்றி மதம் வேறுபாடின்றி எல்லாம் சமத்துவமாக வாழ வேணும். அதனால் உங்கள் உதவிகள் எங்களுக்கு பெற்று தருமாறு கேட்டுக்கொண்டு தமிழ் மக்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் தேர்தல் இடம்பெற்றால் தான் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு அழுத்தங்களை பிரயோகிக்க முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடியில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் தமிழ் மக்கள் தமது அடிப்படை பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். மக்கள் நீங்கள் தேர்தல் ஒன்றுக்காக நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். தேர்தல் நடக்காதன்னு நாங்கள் அலட்சியமாக இருக்க முடியாது. தேர்தலை நாங்கள் நடத்த வேண்டும் என்றால் இந்த தேர்தல் ஒன்று நடந்தால்தான் நாங்கள் எங்களுடைய எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய வேலை திட்டங்களுக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விசேடமாக வடக்கு கிழக்கை வாழும் மக்கள் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதாக இருந்தால் தமிழரசு கட்சியை வீட்டு சின்னம் தான் சர்வதேசம் எல்லாம் தெரிஞ்ச எங்களுடைய கட்சி, 75 வருடங்களாக தெரிந்த கட்சி, உள்நாட்டுக்குள்ளே தெரிந்த கட்சி. தமிழ் மக்களுடைய அங்கீகாரம் நாங்கள் பேசும் விடயங்கள், காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகளுடைய விடயங்கள், காணாமாக்கப்பட்டவருடைய விடயங்கள், இவ்வாறான விடயங்களுக்கு எங்களுடைய நாங்கள் முன்வைக்கும் கருத்து, நாங்கள் கேட்கும் கோரிக்கையில் நியாயமானது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அங்கீகாரம் ஜனநாயக வழியில் கொடுக்கிற தேர்தல் தான் மார்ச் மாதம் 9ஆம் தேதி. இந்த தேர்தலுக்கு எங்களுடைய மக்கள் முழுமையான ஆதரவை எங்களுடைய கட்சி தரணும். தேர்தல் நடக்கும் என்றுதான் எங்களுடைய நிலப்பாடு. 1 வாரம் 2 வாரங்கள் போடப்பட்டாலும் கூட தேர்தல் நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் தேர்தல் நடக்காமல் விட்டால் நாட்டிலே அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போய்விடும். பல போராட்டங்கள் வெடிக்கும். இந்த போராட்டக்காரர்கள் மீண்டும் களத்தில் வருவார்கள். அந்த வரும் பொழுது கடந்த முறை நடந்தது போல இல்லாமல் சஜித் பிரேமதாஸ் அவரும் அன்பகுமார் திசாநாயக்காரும் வடக்கு கிழக்கிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய நாங்களும் இணைந்து இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்களை தேர்தல் நடத்துகிற விடயத்தை நாங்கள் கைகோர்த்து செய்ய வேண்டும் என்றால் இலங்கையில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்சார உற்பத்தி துறை சார்ந்தோருக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிவாரணம் அல்லது சலுகை வழங்க வேண்டும் என யாழ்ப்பாண வணிகர் கழகம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாண வணிகர் கழகத்தில் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட கழகத்தின் தலைவர் ஜெயசேகரம் மின்கட்டணம் தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் பொருட்களின் விலை அதிகரிப்பினை தடுக்க முடியாத நிலை ஏற்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அதாவது இந்த மின் கட்டண அதிகரிப்பு பொதுமக்களுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும்
அதற்கு மேலதிகமாக பெரிய பாதிப்புன்னு சொல்லப்படுகின்றது வர்த்தகத்துறை, கைத்தொழில்துறை மிக மோசமாக பாதிக்கப்படும். குறிப்பாக வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் மின்சாரம் சம்பந்தமான உற்பத்தி துறை, இப்படி பல விடயங்களிலே இந்த மின் கட்டண அதிகரிப்பு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக அரிசி ஆலைகள் எல்லாம் அரிசி விலையை அதிகரிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி பல விடயங்கள், அதாவது மின்சாரத்திலே தங்கியிருந்து உற்பத்திகளை மேற்கொள்ளும் சகல துறைகளும் இந்த விலை அதிகரிப்பை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆகையால் இது சம்பந்தமான அந்த உற்பத்தி துறை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கம் ஏதாவது வகையிலே அவர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு உற்பத்தி துறை சார்ந்த விடயங்களுக்கு மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும். ஆகையால் இது சம்பந்தமாக அரசாங்கம் விரைந்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் ஸ்ரீலங்கா கடற்படையின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. கச்சத்தீவுக்கு செல்வோருக்கான பேருந்துகள், படகு சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் வெளி மாவட்டங்களில் இருந்து தமது சொந்த படகுகளில் செல்வோர் அருகிலுள்ள கடற்படை முகாம்களில் பதிவுகளை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா மார்ச் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எதிர்வரும் மார்ச் 3ஆம் தேதி காலை 5 மணி தொடக்கம் காலை 10 மணி வரை அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து குறிகட்டுவான் வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது. அத்துடன் கச்சத்தீவுக்கான படகு சேவையானது குறிகட்டுவானில் இருந்து காலை 6 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. குறிகட்டுவானில் இருந்து பயணிக்கும் ஒரு நபருக்கான படகிற்குரிய இருவழி பயண கட்டணம் 2000 ரூபாய் அறவிடப்பட உள்ளதாக யாழ் மாவட்ட செயலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெளி மாவட்டங்களில் இருந்து தமது சொந்த படகுகளில் திருவிழாவிற்கு செல்வோர் தமது வசிப்பிடங்களுக்கு அருகிலுள்ள கடற்படை முகாம்களில் தொடர்பு கொண்டு உரிய கடற்பயண பாதுகாப்பு அனுமதியினை பெற்றுக் கொள்வதுடன் மார்ச் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு முன்னதாக கச்சத்தீவை சென்றடைய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயமானது யாத்ரீகர்களின் புனித தலமாக உள்ளதால் மது பாவனை பொருட்கள் கொண்டு செல்லுதல் மற்றும் பாவித்தல் என்பனவும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் பேராசிரியருமான ரட்னம் விக்னேஸ்வரனின் இறுதிக்கிரியைகள் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் கணிதத்துறை பேராசிரியருமான ரட்னம் விக்னேஸ்வரன் கடந்த 17ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இன்றைய தினம் அவரது சொந்த ஊரான இணுவிலில் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்று மதியம் 11:30 மணியளவில் யாழ் பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கில் அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதன்போது அவருடைய நினைவு பேருரைகளும் இடம்பெற்றன. அத்துடன் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளால் சிவப்பு மஞ்சள் கொடி போர்த்தப்பட்டு கௌரவம் வழங்கப்பட்டது. அஞ்சலி நிகழ்வில் துணைவேந்தர், பேராசிரியர்கள், துறை தலைவர்கள், விரிவுரையாளர்கள், பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள், மாணவர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலிகளை செலுத்தினார்கள். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீலங்கா அரசகர்ம மொழிகள் திணைக்களத்தினால் தொகுக்கப்பட்ட சிங்கள எழுத்துக்கள் மற்றும் தமிழ் எழுத்துக்கள் ஆகிய 2 நூல்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. பிப்ரவரி 21ஆம் தேதி சர்வதேச தாய்மொழி தினத்தை முன்னிட்டு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவினால் இந்த நூல்கள் ஜனாதிபதிக்கு வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனும் கலந்து கொண்டார். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்திற்காக தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் இலத்திரனியல் குறியீட்டு முறைமை எதிர்வரும் 3 மாதங்களின் பின்னர் நீக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் ஏப்ரல் மாதம் வரை போதுமான மசகு எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் வங்கித்துறையை பாதுகாப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற 33வது வங்கி ஊழியர் ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய நந்தலால் வீரசிங்க கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வங்கி கட்டமைப்பு ஓரளவு உறுதியான நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இரா சம்பந்தனின் பதவி ஆசையே தமிழரசு கட்சியை தடம் புரட்டியது. யாழில் தமிழரசு கட்சியின் பிரமுகர் தவராஜா கடும் விமர்சனம்.
தமிழ் அரசியல் கைதிகளில் ஒரு தொகுதியினர் விடுதலையானதாக அறிவிப்பு. பிணையில் இருந்த 21 பேரையும் விடுவித்த கொழும்பு நீதிமன்றம். தேர்தலுக்கு நிதி வழங்காமைக்கு ஸ்ரீலங்கா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு. சட்டத்துறையில் மாற்றப்படும் ரணிலின் நிதியமைச்சகம். எதிர்க்கட்சியால் முடக்கப்பட்ட ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம். தேர்தலை நடத்துமாறு சபாநாயகருக்கு முன்னால் சஜித் அணி போராட்டம். திமுகவிற்கு எதிராக குண்டு தாக்குதல் நடத்த வேண்டும். பாஜக போராட்டத்தில் ராணுவ அதிகாரியின் கருத்தால் சர்ச்சை. அமெரிக்காவுடனான அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தத்தை இடைநிறுத்திய ரஷ்யா. ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் இன்று அதிரடி. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.